வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன் 920 ஸ்டாடல் எக்ஸ்பைரி டே. இதை பொறுத்து வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது எல்லாமே வந்து என்னென்ன மாதிரி வந்து கேரக்டரில் இருக்குது, அதை எப்படி பண்ணோம்னா அதிகமான லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 920 ஸ்டாடல் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். அடி மணியில் காலும் புட்டும் செல் பண்ணிவிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ் 30%, 40%, 60%, 70% போடலாம். இதை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா நீங்கள் 920 ஸ்டாடல் அப்படிங்கிற ஒரு காணொலி தனியாக போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், பார்த்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போது அடிப்படையில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நிஃப்டி, பிஎன்எஃப், பேங்க் நிஃப்டி, இது வந்து ஃபின் நிஃப்டி. சரிங்களா? சரி, இதில் ப்ராஃபிட் எதில் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரேங்க் பண்ணி போடுறேன். ப்ராஃபிட் வந்து பிஎன்எஃப்பில் தான் அதிகம். ஓகே, இதில் தான் அதிகம். பேங்க் நிஃப்டியில் அதிகம், நிஃப்டியில் 2வது, ஃபின் நிஃப்டியில் 3வது. சரிங்களா? ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப அதிகம். சரி, வேறு என்னென்ன இதெல்லாம் இருக்குது? ஹெட்ஜிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, நம்ம 920 ஸ்டாடலுக்கு வாங்குறதுக்கு ஹெட்ஜிங் காஸ்ட்டில் வாங்குவோம்ல, அது பார்த்தீங்கன்னா வந்து பிஎன்எஃப்பில் வந்து ஹெட்ஜிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். எது வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின் நிஃப்டி வந்து ரொம்ப கம்மி, 2வது பேங்க் நிஃப்டி வந்து மாட்ரேட்டாக இருக்கும், 3வது பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப 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 அதிகமான ஹெட்ஜிங் காஸ்ட். இது வந்து அதிகம்னு அர்த்தம். சரிங்களா? இதில் வந்து ப்ராஃபிட்டும் அதிகம், இதில் ஹெட்ஜிங் காஸ்ட்டும் அதிகம். ஸோ மேலே போட்டிருக்கனால அதிகம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஹெட்ஜிங் காஸ்ட் ரொம்ப ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெரும்பாலும் ஃபின் நிஃப்டி பண்ணுறது நல்லது. ரைட்டுங்களா? பிகினராக இருந்தால் யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிகினராக இருந்தால் வந்து இது பண்ணலாம். ஒன்று இது பண்ணலாம். நீங்கள் கடைசியாக வந்து இது பண்ணுங்கள். பிகினராக இருந்தால் முதல்ல வந்து ஃபின் நிஃப்டி பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஃபின் நிஃப்டி பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை வேணால் நான் மாற்றி எழுதிடுறேன். ரெண்டு வந்து ஃபின் நிஃப்டி பண்ணுங்கள், 3 வந்து நிஃப்டி பண்ணுங்கள். சரிங்களா? பிகினராக இருந்தால். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் பண்ண முடியும், நிஃப்டிலையும் பண்ண முடியாது, இதுலேயும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, ஆப்போசிட்டில் ப்ரீமியம் வந்து வேகமாக குறைஞ்சிரும். ஸோ அதனால் ப்ரீமியம் இருக்காது. 2வது இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸு இது 100 இருக்கும், இது 50 இருக்கும், இது 50 இருக்கும். இல்லைங்களா? பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் கிடைக்கும், அடிக்கடி செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஆனால் நிஃப்டிலேயும் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ப்ரீமியமே இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா பெருசாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. சரிங்களா? டெல்டா இஷ்யூ இல்லை, டெல்டா இஷ்யூ வந்து நிஃப்டியில் வந்து உங்களுக்கு முதல்ல எதில் அதிகமாக இருக்கும்னா நிஃப்டியில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிஃப்டி, இதில் வந்து செகண்டு, இது வந்து தேர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ப்ரீமியம் வின் டிஃபரன்ஸாக வருது இல்லை, அது வந்து நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் ரொம்ப குறவாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 10 ரூபாய்க்கு செல் பண்ணணும், இன்னொரு பக்கம் 50 ரூபாய்க்கு செல் பண்ணணும். அடி மணி அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபின் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 10 ரூபா இருக்கும், இன்னொரு பக்கம் 40 ரூபா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு எதில் உண்டுன்னா வந்து நிஃப்டிலையும் ஃபின் நிஃப்டிலையும் உண்டு. ஆனால் இந்த பிரச்சனை எதில் கிடையாது? பேங்க் நிஃப்டியில் கிடையாது. அதனால் வந்து பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் கொடுக்கும். நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ப்ராஃபிட் கொடுக்கும், திடீர்னு லாஸ் கொடுக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா அடி மணி லெவலில் இருக்கிறதுனால. இதை நான் கொஞ்சம் இந்தி மணி போட்டு நம்ம செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். டெஸ்ட் பண்ணி இருந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் வந்து வின் ரேட் வந்து இதுக்கு 70% வரும், இதுக்கு 65% வரும். பொதுவாக சொல்கிறேன், இதுக்கு வந்து 80% வரும். நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா, நான் சொல்கிற ஸ்டெப் இப்படி இல்லாமல் பயிற்சி ஷோப்பில் சொல்லி கொடுத்ததெல்லாம் சேர்த்து பண்ணோம்னா 80% வர வின் ரேட் வரும். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இருந்தாலும் பிகினருக்கு வந்து நிஃப்டிக்கு நல்லது, இது நல்லது. சரிங்களா? அப்புறம் காம்பினேஷன் என்ன காம்போ ஓட்டினா நல்லா இருக்குன்னா, எப்படினாலும் ஃபின் நிஃப்டி காம்போ ஓட்ட முடியாது. இந்த ரெண்டையும் சேர்த்து ஓட்டினீங்கன்னா 90% வின் ரேட் கிடைக்கும்.
இது ரெண்டையும் சேர்த்து ஓட்டினோம்னா, நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் சேர்த்து ஓட்டினோம்னா உங்களுக்கு 90% வின் ரேட் கிடைக்கும். இது லாஸ் கொடுக்கும்போது அது ப்ராஃபிட் கொடுக்கும், அது ப்ராஃபிட் கொடுக்கும்போது இது லாஸ் கொடுக்கும். சில சமயங்களில் ரெண்டுமே உங்களுக்கு இதாகி ரெண்டுமே லாஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்புறம் எது எது எங்கெங்கே ப்ராஃபிட் கொடுக்குன்னா 2:30 மணிக்கு மேலே நிஃப்டியில் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, பேங்க் நிஃப்டியில் வாய்ப்பு இருக்குது, இதுலேயும் வாய்ப்பு கிடையாது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். கரெக்டுங்களா? மார்னிங் வந்து நிஃப்டி நல்லா கொடுக்கும், பேங்க் நிஃப்டி சுமாராக தான் கொடுக்கும், இதுவும் நல்லா கொடுக்கும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா மார்னிங் நிஃப்டி பண்ணிவிட்டு மத்தியானம் பேங்க் நிஃப்டி பண்ணிவிட்டு 2:30 மணிக்கு மேலே மறுபடியும் பேங்க் நிஃப்டி பண்ணலாம். அதாவது மார்னிங் நிஃப்டி உங்களுக்கு மார்ஜின் அந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணணும். நூன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்எஃப் 2:30க்கு மேலே மறுபடியும் பிஎன்எஃப். அந்த டயத்தில் நீங்கள் நிஃப்டி எக்ஸிட் பண்ணிடலாம். ஏன்னா நிஃப்டியில் ஓரளவுக்கு 2:30 மணிக்கெல்லாம் ப்ராஃபிட் வந்திருக்கும், அதை கன்சிடர் பண்ணி இதை விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கலந்து இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு டிடி வந்து பெருமளவு குறையும். முக்கியமாக வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா பாப் இன்க்ரீஸ் ஆகும். பாப் வந்து உங்களுக்கு 90% ஆகும். இது பண்ணுறது இப்போ நான் ஏன் இதை பற்றி யோசிக்கிறேன்னா, நான் லிவரேஜ் எடுத்து 5 டைம்ஸ் லிவரேஜ் எடுத்து நான் வந்து ப்ராப் டெஸ்கில் ஓட்டுறேன். ஸோ எனக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வர்றது முக்கியங்கிறதுனால வந்து இப்படி பண்ணணும்னு நான் சொல்லி யோசிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு டேட்டா இல்லாமல் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி 920 சடன் ஓட்டுறதுக்கு பதிலாக அது காலையில் ப்ராஃபிட் கொடுக்குதா, மத்தியானம் ப்ராஃபிட் கொடுக்குதா, ஹெட்ஜிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, எதை எப்போ யூஸ் பண்ணலாம், மார்ஜின் எப்படி யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம சரியாக முறையாக பார்த்து பண்ணலாம். என்னுடைய பயிற்சி வகுப்புகளே நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் சேர்ந்து நம்ம செஞ்சோம்னா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சொன்னோம்னா கண்டிப்பாக என்ன ஆகுனா கண்டிப்பாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தான் பயிற்சி வகுப்புலேயே நான் சொல்லித்தரேன். எது எப்படி பண்ணணும், இன்ட்ராடேல எது ஆப்டிமல் ப்ராஃபிட் இருக்கும், எது என்னைக்கு ஓட்டணும், என்னைக்கு ஓட்டக்கூடாது, அதை எப்படி கண்டுபிடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் தானே சென்னையில் தமிழ் நடக்கும், மற்ற நாள் ஆங்கிலத்தில் நடக்குது. இந்த காணொலி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி ட்ரேடுக்கு எந்த மாதிரி உதவுது, அதோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருந்துக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜெகன்.